நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். நீங்க கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா டாப் 10 இடத்துல நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற கம்பெனி MI Lifestyle Marketing Global Private Limited. அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல பாருங்க, 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கம்பெனி 24 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேனேஜ்மெண்ட் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஹைபிரிட் பிளான்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்முடைய MI Lifestyle Marketing கம்பெனி. அது மட்டும் இல்ல ₹1 கூட கடனே இல்லாம உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட கடனே இல்லாம ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிரேட் கம்பெனி தான் MI Lifestyle Marketing கம்பெனி. அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் மலேசியா துபாயில பெரிய அளவு பெரிய அளவில் பிரம்மாண்டத்தை உருவாக்கின கம்பெனி MI Lifestyle Marketing கம்பெனி. அது மட்டும் இல்ல பாருங்க, மில்லியனியர் பீப்புள் ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை கட்டி கொடுத்து இன்னைக்கு ரெகுலரா இன்கம் வாங்குற ஒரு கிரேட் கம்பெனி தான் MI Lifestyle Marketing கம்பெனி. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சீலிங் அச்சீவர்ஸ் இந்த கம்பெனில இருக்கிறாங்க. அதுல நீங்க இன்னைக்கு சீஃப் கெஸ்டா நம்மளுடைய கிரேட் லீடர் செல்லம் சார் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு சீலிங் அச்சீவர். அவர் நீங்க பார்க்கலாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்ல 15,500 மேற்பட்ட ஃபாரின் டூர் அச்சீவரை உருவாக்கி இருக்கிறாங்க. 1,20,000க்கு மேற்பட்ட ரேங்க் அச்சீவர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. 2,500க்கு மேற்பட்ட அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அச்சீவரை உருவாக்கி இருக்கிறாங்க. 1,20,000க்கு மேல இன்சூரன்ஸ் ஹோல்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல லாக்ஸ் அண்ட் நெவர் சாட்டிஸ்ஃபைட் ப்ராடக்ட் கஸ்டமர். இன்னைக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஒரு அருமையான ப்ராடக்டை கொடுக்குற கம்பெனி தான் MI Lifestyle Marketing கம்பெனி. அது மட்டும் இல்ல 2,700க்கு மேற்பட்ட நபர்களுக்கு நாமினேஷன் ஸ்பெஷாலிட்டி கொடுக்குற ஒரு கிரேட் கம்பெனி MI Lifestyle Marketing கம்பெனி. ஸோ இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. நம்முடைய கம்பெனி என்ன ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றாங்க, என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா பாருங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாமே சும்மா ஏதோ ஒரு கடையில வாங்கி விற்கிறது கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு கடையில வாங்கி விற்கிறது கிடையாது. எல்லாமே ஹை குவாலிட்டி சயின்டிஸ்ட். இன்னைக்கு டாக்டர் DP அனந்த நாராயணா, KC கவுடன், KK ராஜேஷ் இந்த மாதிரிப்பட்ட 25க்கு மேற்பட்ட சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்பு தான் நம்ம இப்ப பார்க்க போற ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் 6 பிராண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ், ஆனந்தான், நியூ ஸ்டார், மைகோம், ஆகா, இந்தியா க்ரோ, அப்புறம் இப்போ ஒரு ஹலோன்னு ஒரு பிராண்ட். டோட்டலா 7 பிராண்ட் வழி கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் இருக்கோ எல்லா விதமான சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல எலிமெண்ட்ஸ் அப்படின்ற பிராண்ட் 2019, 2022, 2024 பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்டு வாங்கின பிராண்ட் தான் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட். அப்படிப்பட்ட பிராண்டட் ப்ராடக்ட் தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, இன்னைக்கு வெல்னஸ் ப்ராடக்ட் இது எல்லாமே வருமுன் காப்போம் அப்படின்ற விஷயம். நோய் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லதா, நோய் வராம ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறது நல்லதா? எது நல்லது? நோய் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறது. அப்படிதானா? நம்ம பொருட்கள் எல்லாமே நோய்கள் வராம தடுக்கிற ப்ராடக்ட் தவிர நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. யாருக்காச்சும் எத்தனை பேர் நோய் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு நோயே வரக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாமே ஆசைப்படுறீங்க. கரெக்டா? அப்போ போனோன்னா ஐடி போட்டுருங்க. சரி, அப்போ எல்லாருக்குமே கிடைச்சிடும். சரியா? ஓகே. அப்போ பாருங்க, எல்லா விதமான ப்ராடக்ட் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ்ல நிறைய ப்ராடக்ட் சொல்ல போற 120 ப்ராடக்ட் இருக்கு. 120 ப்ராடக்ட் ஒன்றுன்னா சொல்லவா? நாளைக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். சொல்லவா? வேண்டாம் இல்லையா? ஓகே. அப்போ எல்லாம், அதாவது சளி, இருமல், தும்மல், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர், இஸ்னாபிலியா, டிவி, பாதம், பித்தம், கபம், என்னென்ன நோய் இருக்கோ எல்லாமே வராம தடுக்கிற அருமையான ப்ராடக்ட் நம்ம கம்பெனில எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல ஆயுர்வேத வெல்னஸ் ப்ராடக்ட்டை கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, நியூட்ரிஷனல் ப்ராடக்ட் ஹெல்த்துக்கு நம்ம இன்னைக்கு இம்யூனிட்டியா யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு நம்ம யங்கஸ்டா இருக்கணும், நல்ல எனர்ஜிக்கா இருக்கணும், டயர்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலி ஆனந்தான் 95 அப்படின்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இந்த ஹெல்த் ட்ரிங்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்க. வாழைப்பழம் சாப்பிடுவீங்களா? எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? ஆப்பிள் பழம் நீங்க சாப்பிடுவீங்களா? எல்லாரும் சாப்பிடுவாங்க. பெரிஸ் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா? ஸ்ட்ராபெரி, ரெட் பெரி, கோஜி பெரி, அக்காய் பெரி, ரெட் கரண்ட், ப்ளூ கரண்ட், பிளாக் கரண்ட். கேள்வி கூட பட்டதில்லை நினைக்கிறேன். சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ஃப்ரூட்ஸை இந்த ஹெல்த் ட்ரிங்க்ல வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வகையான பெரிஸ் ஃப்ரூட்ஸை இந்த ப்ராடக்ட்ல வச்சிருக்கிறாங்க.
இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நல்ல இளமையாக வாழலாம், அழகாக வாழலாம். எத்தனை பேருக்கு அழகாக இருக்கணும்னு ஆசை? அழகாக இருக்குன்னு எத்தனை பேருக்கு ஆசை? நிறைய பேர் கை தொட்டுறாங்க, மனசுக்குள்ள சொல்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் இளமை தோற்றம் வரும், நல்ல அந்த தோல்கள்லாம் சுருக்கம் இல்லையா? என்னன்னா அதோட செல், நம்ம உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கிற தன்மை இந்த 95க்கு இருக்கு. அப்போ உடம்புல செல்கள் புதுப்பிக்கும் போது நம்ம செல் என்ன ஆகும்? எனர்ஜிக்காக இருக்கும், நம்ம ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கலாம். அதே மாதிரி இந்த கபாஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு லேகியம், கிட்டத்தட்ட 28 வகையான மூலிகைகளை தயாரிக்கிற காயகல்பம்னு சொல்கிற ஒரு லேகியம். இது வந்து எல்லாருமே பேபி டூ பாபான்னு சொல்லுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணும்போது வாதம், பித்தம், கபம் மூணுமே ஒருநிலைப்படுத்தி இருக்கிற சமநிலையில் இருக்கிறதுனால உடம்புல நோய்கள் வராமல் தடுக்க வேண்டிய ப்ராடக்ட். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட். அப்புறம் சுகருக்கு டைபாலை படிக்கிற ப்ராடக்ட். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கலாம். நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமா?